ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மேயருக்கு மேலே இன்னொரு அசம்பிளி மேன் ஒருத்தர் இருப்பான். அவனும் தான் மேயர் மாதிரியே நிறைய ஊழல்லாம் பண்ணியிருப்பான் போல அந்த ட்ரைனேஜ் கேஸில். ஸோ இப்போ அந்த அசம்பிளி மேனை விசாரிக்கிறதுக்காக லாயர் பார்க் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த கேஸில் அந்த மேயர் மாட்டிக்கிட்டா காங்கும் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஆளை வச்சு மேயரே கொலை பண்ண ட்ரை பண்ணான். இப்போ அதே மாதிரி இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பார்க்கையும் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவான்ல. ஸோ அதை பற்றி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது காங் வேற ஹீரோ கிட்ட நான் இந்த மாதிரி ஒன்று மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல. பார்க்க காப்பாற்ற போலாமா இல்லை காங்கு கிட்ட போலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் நம்ம பார்க்க அந்த அசம்பிளி மேனை விசாரிக்கிறதுக்காக அவனுடைய இடத்துக்கே போயிட்டான். இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் லேடி அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த ட்ராமாவில் நமக்கு ஹீரோயின் இந்த லாயர் மட்டும்தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வேற யாராவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் தெரியாமல் சொல்லியிருப்பேன். இவ தான் மெயினான ஹீரோயின். இப்போ இவங்க எதுக்காக இந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒரு கேஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பான்ல. அதான் அந்த ஜாக்குடைய பொண்ணு போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாள்ல. இந்த கேஸை விசாரிக்க சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு கேஸை கொடுத்துருப்பான் மேலெடுத்து மூலமா. இப்போ அந்த கேஸில் தான் அந்த ஜாக்குடைய பொண்ணு மறுபடியும் அந்த போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால தான் இப்போ அவளை மறுபடியும் கையும் களவுமா இந்த கிளப்புக்கே வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ஜாக்கையும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல வச்சு அப்படி விசாரிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த ஜாக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பாரு. இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் ட்ரக் எடுக்கல அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய பொண்ணு ட்ரக் கேஸில் மாட்டியிருக்காங்க அப்படின்றது நியூஸ்லலாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஜாக்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப அவமானமாகி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இது இவருடைய வேலைக்கும் ஆபத்து தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலியில் இருக்க ஆளுங்களும் வந்து எந்தவித கேஸ்லையும் மாட்டிருக்கக்கூடாது. பட் இப்போ இவருடைய பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவருடைய வேலைக்கு தான் ஆபத்து. உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு கதறிக்கிட்டே நம்ம காங்கு அதுக்கப்புறம் அவருடைய தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, இந்த ஜாக்குக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்தவர், அவருக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. பட் அவர் யாருமே எடுக்கவே இல்லை. ஏன்னா இவன் வசமாக மாட்டிக்கிட்டான், இதுக்கப்புறம் இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்றதுனால தான் அவங்க ஃபோன் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜட்ஜு ஜுன் இருக்கார்ல, அவர் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவர் மூலமாக தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேஸையே ஹீரோ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பான். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ஜாக்குடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்ததும் இந்த ஜுன் அப்படின்ற ஜட்ஜு தான். இந்த விஷயம் தலைவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவரை வந்து ரொம்ப பயங்கரமாக ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கு. அதனால இவரே என்ன பண்ணுறாருன்னா இப்போ ராஜினாமா கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா வெளியாட்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட கண்ணுக்கு இவர் தான் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அதுக்குள்ள நம்ம காங்கும் ஹீரோவும் சேர்ந்து தான் அந்த ஜாக்கோடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால தான் வேற வழி இல்லாமல் இந்த ஜுன் வேலையை விட்டு போறாரு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் காங்கும் இந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்கோட பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்கல்ல. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம காங்கும் சொல்கிறான், பரவாயில்லையே, நான் இந்த ஜாக்கை பிடிக்காத அவனை பழி வாங்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், நீ அதுக்கு கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்ட. உண்மையாகவே எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரைனேஜ் கேஸ் இருக்குல்ல, அதில் மேயர் ஊழல் பண்ணியிருந்தாலும் முக்கியமான ஊழல் குற்றவாளி வேற யாரும் இல்லை, அசம்பிளி மேன் தான். அவன் மாட்டினா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே மாட்டிப்போம். அதனால நான் அவனை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிறது பார்க் அப்படின்ற ஒரு லாயரான். அவன் கூட தானே நீ ஸ்டார்டிங் கேஸில் ஒன்றா இருந்த, அவனுக்கும் பழக்கமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஸ்டார்டிங் கேஸில் கொஞ்சம் பழக்கம், அதுக்கப்புறம்லாம் எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் சொல்லிடுறான். ஏன்னா இவனுக்கும் பார்க்குக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோ மேலே காங் சந்தேகப்படுவான். அதனால தான் இப்படி போய் சொல்லிட்டான். பட் இருந்தாலும் இப்போ அந்த இடத்துக்கு பார்க் போயிருக்கிறதுனால அவனுடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே. இந்த பக்கம் நம்ம பார்க் கரெக்டாக உள்ள வரும்போது அங்கே அசம்பிளி மேன் ஆல்ரெடி இறந்து போய் கிடக்கிறாரு. அவருடைய கழுத்தை நல்லா இறுக்கி சாகடிச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம பார்க் பயந்து போயிட்டான். எப்படி இவரை கொலை பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனுடைய கழுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காங் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அந்த அடியாள் இருக்கான்ல, அதான் அந்த காங்கோடைய அடியாள், அவன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசம்பிளி மேனை கழுத்தை நினைச்சு கொண்டிருக்கான். அவன் தான் இப்போ நம்ம பார்க்கையும் கழுத்தை நினைச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பார்க் அப்படியே ஒரு மாதிரி முடியாத நிலைமையில தப்பிக்க பார்க்குறான். பட் முடியவே இல்லை. அப்படியே அவன் மூச்சு திணறி அங்கேயே செத்து போயிட்டான். இந்த நேரத்தில் நம்ம காங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்குறான், எப்படியோடா எனக்கு பிடிக்காத அந்த ஜாக்கை நீ வேலையை விட்டு தூக்க வச்சுட்ட, இப்போ இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஸ்டார்டிங்கில் என் மூலமாக உனக்கு ஏதோ ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, அது என்னன்னு சொல்லு அப்படின் போது ஹீரோவும் ஜட்ஜ் ஹவாங்க நீங்கள் எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒன்றுமே புரியல. ஜட்ஜ் ஹவாங்க அது யாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த எஸ் குரூப் கம்பெனிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அவரோட தலையிலே யாரோ ஒருத்தங்க அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் அந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு, கலவரத்தை தூண்டிவிட ட்ரை பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸை போட்டு ஒரு வருஷம் தள்ளியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் மேலே பொய் கேஸ் அன்னைக்கு போட்டது வேற யாருமே கிடையாது, ஹவாங் அப்படின்ற ஒரு ஜட்ஜு தான். அப்போ சைடு ஜட்ஜாக இருந்தது நம்ம காங் தான். பட் அவனால் அந்த டைமில் தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது. மெயினான ஜட்ஜாக இருந்தது ஹவாங் அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ அவருக்கு அன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லா உண்மையுமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த எஸ் குரூப் கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஜெயில் தண்டனையே கொடுத்துருப்பாரு. அது அப்போலேருந்தே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தி
ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஜட்ஜை இப்போ அந்த வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அவனுடைய அப்பாவுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பேசிட்டு அவனுக்கு வெளியும் நடந்து போவானுங்க. அப்போ நம்ம காங் பார்த்துட்டு கேட்குறான், எல்லாருமே நேற்று நடந்த விஷயத்த கூட மறந்துடுவாங்க. ஆனால் நீ இத்தனை வருஷம் கழிச்சு கூட உன்னோட அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த ஜட்ஜு ஹவாங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற. ஆமாம், நான் அதை சும்மா விட மாட்டேன், எனக்கு இப்போ வரைக்கும் அவன் மேலே கோவமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, சரி ஓகேடா, அவனை நீ பழி வாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணு, நான் அது எல்லாத்துக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காங் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம காங் வழக்கமாக வந்து சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் இது. அப்போ அங்கே ஒரு லேடி வருவாங்க, வெயிட்டர் லேடி. அவங்கள பற்றியும் நம்ம காங் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசில் நான் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பழங்கால கிளப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வளர்ந்தேன். அந்த இடத்துல பயங்கரமான பசியில் வளர்ந்துட்டு இருந்தேன். யாருமே என்னை பார்த்து ஒரு வேளை சோறு சாப்பிட்டியான்னு கூட கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் எனக்கு எப்பயுமே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடியை பற்றி பாராட்டி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய சின்ன வயசுலையும் எப்படி கஷ்டப்பட்டுருப்பான் அதை பற்றிலாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இருக்கான். நம்ம காங்கு கூட அப்போ தான் மிங்கிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ டேரெக்டாக அந்த பார்க்கை பார்க்கறதுக்காக போகிறான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வரான். ஏன்னா அது செத்து போய் பேயா வரானா அப்படின்னு நினைக்கும் போது நல்ல வேலை அவன் சாகவே இல்லை, லைட்டாக மூச்சு திணறி தான் கீழே விழுந்திருக்கான். அதுக்குள்ளே இப்படியே அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்குடைய ஆளும் அவனை விட்டுட்டு போயிட்டான். ஸோ இப்போ நம்ம பார்க்கு செத்து பொழைச்சு வந்த பீதியில் ஹீரோவை பார்த்து, யோ எதுக்காக நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட நான் தான் உங்ககிட்ட போவாதுன்னு சொன்னேன்ல, என்ன ஆச்சு இப்போ? நான் அதுவும் இல்லாமல் இங்கே வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி வேற ஒரு மீட்டிங்கு, அப்படியே அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் அப்படியே குமுறிட்டு இருக்கிறான். ஐயோ நீ வருவேன்ற தைரியத்தில் தான் நான் இங்கே டேரெக்டாக வந்தேன், இங்கே வந்து நான் சாக கடந்துட்டு இருக்கிறேன், நீ என்ன கண்டுக்காம அங்கே போய் சோறு தின்னுட்டு வரியாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமாக திட்டான். ஹீரோவும் சொல்கிறான், சரி சரி விடு, அதான் உயிர் பொழைச்சிட்டல அப்புறம் என்ன, ஐயோ நான் செத்துருந்தா கூட பரவாயில்லையே, அப்படி உயிர் பொழைச்ச வருந்தது எனக்கு ஒரு மாதிரி மரண பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது, ஏதோ நரகத்தையே பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறான். ஹீரோவும் சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கியிருக்கக்கூடிய அந்த புது காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட தெரில. உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அப்பா என்ன வாங்கல, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், அப்படியே உங்களை கடை வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நடந்து போனால் தான் ஹெல்த்தி, வாங்க நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி கூப்பிடும்போது, ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கூட போவார். பட் போகும்போது ஒரு மாதிரி வருத்தத்தோடையே பின்னாடி அந்த காரை பார்த்துட்டு போகிறாரு. ஐயோ நம்மளால் வண்டியில் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இது சந்தோஷமாக பார்க்குறான், அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ ஒற்றுமையாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு போகிறான். ஆனால் இந்த தடவை ஜட்ஜாக கிடையாது, அந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் போகிறான். ஏன்னா இப்போ அந்த மேயருடைய கேஸ் தான் போது. லாஸ்ட் ஹியரிங்லேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, இதை வந்து மேல்முறையீடு பண்ணியிருப்பான், அதாவது வேற ஒரு பெரிய கோர்ட்டுக்கு மாற்றி விட்டுருப்பான். ஸோ இப்போ அந்த கோர்ட்டில் தான் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்குது அந்த மேயருடைய கேஸை. ஸோ இப்போ இங்கே ஆப்போசிட் லாயராக இருக்கக்கூடியது வேறு யாரும் இல்லை, நம்ம பார்க்கு தான். ஸோ இவங்க கிட்ட இப்போ அந்த மேயர் பண்ண ஊழல் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ட்ரைனேஜ் கேஸில். இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து பென் டிரைவ் எடுத்திருப்பாங்க, இப்போ இன்னும் நிறைய எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஜட்ஜ் கிட்ட காட்டும் போது அவர் வந்து உண்மையான ஜட்ஜாக இருப்பார் போல, நேர்மையாக. ஸோ அதனால இப்போ இந்த மேயர் பண்ண எல்லா தப்புக்குமே சேர்த்து வச்சு அவருக்கு ஒரு 10 வருஷம் சிறை தண்டனையையும் கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டையும் ஃபைனாக கட்ட சொல்கிறாங்க. அவரும் அதை கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகும்போது மக்கள் நிறைய பேருக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த ட்ரைனேஜ் கேஸில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, ஒருத்தருடைய பையன்லாம் இறந்து போயிருப்பான், அப்புறம் ஒருத்தர் நாயை இழந்திருப்பாரு, இன்னும் நிறைய பேருக்கு அடியெல்லாம் பட்டிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க, இதுதான் இவனுக்கு கரெக்டான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீனில் அந்த ட்ரைனேஜ் கேஸில் இறந்து போயிருப்பாங்கல்ல, ஆக்சுவலாக இறந்து போனது வந்து 2 பேர் தான். ஒருத்தர் வந்து அந்த வயசான அப்பாவை பிக்கப் பண்ண வந்திருப்பார்ல அவருடைய பையன், அவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டாக். ஸோ இவங்க 2 பேர் தான் இறந்து போயிருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் கூட அடிதான் பட்டிருக்கும். இப்போ அவங்க 2 பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி மாதிரி அப்படியே அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ வச்சு எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்களும் வருவாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எல்லா ஜட்ஜையுமே கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம காங் முத கொண்டு எல்லாருமே கூப்பிட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஜாக் இருக்கார்ல, அவருடைய பொண்ணு இப்போ மாட்டிக்கிட்டதுனால அவருடைய வேலையும் போயிடுச்சு. அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருப்பார்ல, அதிலிருந்து அவர் தூக்கிட்டாரு. ஸோ இப்போ அடுத்ததாக மறுபடியும் அந்த ப்ரொமோஷனை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த இடத்துல தான் ஜாக் இருப்பார். அப்படியே மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு அந்த தலைவர்கிட்ட, நான் இதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என் பொண்ணையும் ஒழுங்காக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அந்த இடத்துக்கு தலைவர் வர கிடையாது, நம்ம காங் தான் வந்திருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜாக்கு நம்ம காங்கு கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பான், அப்படியே ஓவராக அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் பேசியிருப்பான்ல,
அது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம காங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பழி வாங்குறான். என்னையா கடைசியாக உன் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, பொண்ணு தான் ஒரு பக்கம் ட்ரக் அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு கிடந்தா அப்படின்னா ஒரு பக்கம் பொண்டாட்டியும் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜாக்குக்கு செம்ம காண்டாகுது. தேவையில்லாம என் மனைவியை பற்றிலாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது, யோ என்னையா இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் தூக்கி போடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு நிறைய டிரைவர்ஸ், அவங்க வீட்டுக்கு நிறைய டிரைவர்ஸ் வருவாங்க போல், அவங்க எல்லாருக்கூடையும் வந்து அஃபேரில் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாவம் நம்ம ஜாக்குக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. பொண்ணும் ஒரு பக்கம் இப்படி விட்டுட்டு போயிட்டா, நம்மளுடைய பொண்டாட்டியும் ஒரு பக்கம் இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனுஷன் வந்து போய் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நிறைய ஜட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெயில் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம காங் தான் இது மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்கான். எதுக்காக அப்படின்னா நேற்று தலைவர் ஜட்ஜுங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருப்பாங்கல்ல, அடுத்ததான் அந்த ப்ரொமோஷன் யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஜட்ஜை வந்து சூஸ் பண்ணி அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஜாக் இருந்த அந்த இடத்துல வந்து அவரை போட்டிருந்திருப்பாரு. பட் இப்போ அந்த ஜட்ஜுக்கு எதிராக நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து தூண்டி விட்டு மெயில் போட சொல்லியிருக்கான். இவன் வந்து அடுத்த ஜட்ஜாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம காங் பேச்சை கேட்டு எல்லாருமே வந்து மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது, இவனுக்கு இந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அந்த மெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பான். அப்போ அவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், பரவாயில்லையே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட பிளான்ல இருக்க மாதிரி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதனால நம்ம ஹீரோவுக்கு என்ன லாபம்? இப்போ ஒரு ஜட்ஜுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அது அவருக்கு கிடைக்கக்கூடாது, அதுலேருந்து அவர் தூக்குங்க அப்படின்ற மாதிரி மற்ற ஜட்ஜுங்கெலாம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதை பார்த்து இவன் ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நமக்கு புரியல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம காங் பார்த்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளுடைய ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து பெட்டிஷன் போட்டு மெயில் பண்ணியிருக்காங்க, அதனால இப்போ நம்ம தலைவர் வந்து அவரை தூக்கிடுவார், பட் இருந்தாலும் அடுத்ததாக மறுபடியும் யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம காங்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் செய், ஹீரோ நமக்கு தெரியாமல் வேறு ஏதாவது பண்ணுறானா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், போயிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட அதை பற்றி விசாரி அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டண்ட்டும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிம்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஹீரோ வேறு ஏதாவது பண்ணுறானா, பாங்குக்கும் அவனுக்கும் எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. பாங் அப்படின்னா அந்த நேர்மையான ஆஃபீஸரில் அவர் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எக்காரணத்து கொண்டும் இவங்களை தாண்டி இவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி விசாரிக்கிறான். பட் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக பொறாமையாகவும் இருக்குது. எப்பயுமே வந்தாங்கன்னா அந்த ஹீரோ பற்றி கேட்குறானுங்க, இல்லை பாங்கை பற்றி கேட்குறானுங்க, எனக்கு தனியாக எந்த வேலையுமே கொடுக்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்முக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. அப்புறம் அடுத்து நைட் ஆகுது. நம்ம காங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த ஜட்ஜு வேறு யாருமே கிடையாது, எஸ் குரூப் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா மேலே பழியை போட்டு ஒரு வருஷம் அவரை உள்ள தள்ளியிருப்பார்ல ஜட்ஜு ஹவாங், அவர்கிட்ட தான் நம்ம காங் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா நான் வந்து தலைவர்கிட்ட உங்களை பற்றி பேசி வைக்கிறேன், கண்டிப்பாக அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் கிடைக்கும், அதனால் நீங்கள் அந்த ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஜாப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹவாங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் சொல்கிறீங்க, எதுக்காக எனக்கு இப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் கொடுக்கணும், உங்கள் ஃபீல்டுலேயே நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய இப்போ புது புது ஜட்ஜெலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கொடுக்கறத விட்டுட்டு எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க, அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தப்பயே உங்கள் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து பெட்டிஷன் போட்டு அவரை ப்ரொமோஷன்லேருந்து தூக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது இப்போ நான் யாருன்னே தெரியாது, என்னையும் நீங்கள் வர சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அதே மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், எங்கள் ஆளுங்க கிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதான் கேட்பாங்க, கண்டிப்பாக எங்கள் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது ஹவாங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம காங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு ரூம் ஓப்பன் பண்ணுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏன் அந்த ப்ரொமோஷனில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹவாங் அப்படின்ற ஜட்ஜுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, ஜாக்குக்கு அப்புறம் அந்த ஜட்ஜை அந்த ப்ரொமோஷன்லேருந்து தூக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காத ஜட்ஜு தானே இந்த ஹவாங், அவர் எதுக்காக இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் கொடுத்து உயர் பதவிக்கு அவன் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறானே தெரில. அவனுடைய பிளானே ஒரு மாதிரி தினுசாக தான் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோவை பாங் கூப்பிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட சீனியர் ஆஃபீஸரும் இருப்பார். ஸோ அப்போ ரெண்டு பேருமே கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ அடிக்கடி காங்கோடைய இடத்துக்கு போயிட்டு வரியா, ஏன் இந்த மாதிரிலாம் போகிறான், அவன் ஆஃபீஸ்க்குலாம் ஏன் போகிற, அவன் தான் ஒரு கெட்டவன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் எனக்கு அவன் மூலமாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் அதை முடிச்சதுக்கப்புறம் நானே அவனை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா சொல்கிற, நம்மளுடைய எதிர்கிட்ட போயிட்டு நீ ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்க, அப்போனா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கியா என்ன, அப்படி நீ அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்ப அப்படின்னா எங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ பிரேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கான். அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு நான் உங்களை நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கான அர்த்தம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம சீனியர் ஆஃபீஸருக்கும் பாங்குக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இவன் இவ்வளோ நாள் நல்லவனாக இருந்தால் இப்போ திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவுடைய வருங்கால மனைவியை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாயாக படுத்துக்கிட்டு, என்ன இந்த ஹீரோ பயவுல அன்றைக்கி திடீர்னு வந்தான், எங்களோட டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தான், அப்புறம் நல்லா தான் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தான், எங்கள் அப்பா ஜியோனுடைய
நம்மளுடைய லா ஃபார்முக்கு என்ன ஓனராலாம் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினா, இப்போ திடீர்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பண்ணுற மாதிரி தெரில. அதனால இவளே டேரெக்டாக ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு, எங்கே இருக்கீங்க, ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, நம்ம 2 பேரும் நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோவும், ஐயோ இவ வேற ஒருத்தி, சரி இவளால் ஃபியூச்சரில் நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அவளுடைய டின்னருக்கு போகிறான். அவள் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த சீனில் அவளுடைய அப்பா ஜியோனை போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்கிறான். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி மேலிடத்துல தலைவர் அடுத்ததாக யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. நான் வேணா ஒருத்தரோட நேமை சொல்கிறேன், அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, அப்படி பண்ணிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அவரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் யாரோட நேமை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாங்கோடைய நேமை சொல்கிறான். ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம பாங்குக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம காங்கு கிட்ட அவனுடைய அப்பா மேலே போலி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வருஷம் ஜெயிலில் தள்ளினா அந்த ஜட்ஜ் ஹவாங் இருக்கார்ல, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ எதுக்காக இப்படி ஆளுகிட்ட ஒரு நேமை சொல்லி அவங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காங்கு கிட்டே அவன் ஒரு வேலையை கொடுத்துருக்கான்ல, அந்த ஹவாங்குக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலையை நம்ம காங்ஸ் பண்ணக்கூடாது ஈஸியாக. ஸோ அதுக்காக தான் அவனுக்கு ஏதாவது ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான், பாங்குக்கும் நீங்கள் அதே ப்ரொமோஷனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். நம்ம எப்படியாவது இந்த ப்ரொமோஷனை பாங்குக்கு கிடைக்கிற மாதிரி மட்டும் பண்ணிட்டோம்னா பாங்கு நம்ம பக்கம் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து காங்கை அட்டாக் பண்ணலாம். காங்கை உங்களுக்கும் பிடிக்காது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்லையே இந்த விஷயம்லாம் இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியோன் பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோன் கிட்ட வந்து நம்ம காங் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் பேசியிருப்பான். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஜட்ஜ்லாம் உருப்படியாக ஏற்பாடு பண்ணுங்க, எந்த வேலையுமே கரெக்டாக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பான்ல. அதனால தான் இப்போ எப்படியாவது இந்த ஜியோனை நம்ம காங்குக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ இந்த பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் போதையிலே ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த காங்கை எதிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பாங்குக்கு நம்ம அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணி ஆகணும். உண்மையாகவே ஹீரோ ஒரு நல்ல பிளான் தான் கொடுத்துட்டு போயிருக்கான். இதுக்கப்புறமும் எக்காரணத்தை கொண்டு நான் காங்கு கீழே ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த நேரத்தில் அவனுடைய 2வது பையன் வேறு அங்கே வரும்போது, வாப்பா வா உட்காரு, உங்ககிட்ட ஒரு பிளான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனுடைய வருங்கால மனைவியை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஏதோ முடி வெட்டுற மாதிரி அவள் சாப்பாடு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் துணியெல்லாம் கட்டி விட்டுறான். அவளுக்கே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. அப்புறம் இவனே சாப்பாடுலாம் வச்சு கொடுக்குறான். அவளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டேட்டிங் வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி பார்த்துக்கிறானே அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே போவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய முன்னாள் மனைவியும் பார்த்துட்டு சொல்கிறா, எனக்கு என்னன்னு தெரியல, உங்க கூட இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளேயே, ஆனால் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் இன்னொன்று சொல்கிறா, நான் இதுக்கு முன்னாடி உங்க கூட சேர்ந்து ஒரு கேஸ் பண்ணல, அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மேலே எப்படி இம்ப்ரெஸ் ஆகி பேசினாலும் அதே மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இப்போ இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதை ஃபுல்லாக வந்து அவன் அவாய்ட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அவனுடைய ரிவெஞ்ச் மூடில் தான் இருக்கான். அப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் பாங்க போய் மீட் பண்ணுறான். இந்த மாதிரி தலைவர் அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்தாருன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா நான் இதுக்குடா பண்ணணும், அங்கேயே ஆல்ரெடி நிறைய பேர்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இருக்காங்க சார், ஆனால் யாரும் உங்களுக்கு ஈடாக இல்லை, அவங்கன்னு ஒரு ஜட்ஜு தான் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அவரும், அவன் வந்தானா நிறைய கேஸில் பயங்கரமான ஊழல்லாம் நடக்குமேடா, அவன் இதுக்கு முன்னாடி ஒரு உயர் பதவியில் இருக்கும்போதே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும், ஆமாம் சார், அதனால தான் நான் உங்களை போக சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் இந்த விஷயமா பேசுறதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு ஜியோனும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜியோன் தான் கால் பண்ணுறாரு. அப்புறம் 2 பேருமே போயிட்டு இந்த ப்ரொமோஷனை பற்றின விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காரு. ஜியோன் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போதைக்கு நம்ம பாங் அந்த ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது தான் ஒரே சந்தேகமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ பார்க்கிங்லேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது அவங்க கூட வந்து நம்ம ஹீரோயினும் உட்காந்துக்கிறா. அவள் பாட்டுக்கு திடீர்னு வந்தோடனே ஹீரோவும் பார்த்துட்டு, என்ன வக்கீல் மேடம் நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு வந்துக்கிறீங்க, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இங்கே பாருங்கள், நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அதுவும் நான் யாரெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு ஒரு பெரிய முக்கியமான புள்ளிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும், அவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்க, ஆனால் அவங்க எல்லாருமே கெட்டவங்க. ஸோ அப்படிப்பட்ட கெட்டவங்க கூட நீங்கள் எதுக்காக காண்டாக்டில் இருக்கீங்க, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே நல்லது தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கேன். சரி அப்படின்னா இந்த முக்கியமான கல்பிரிட் இவங்களில் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், காங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறா. அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் இந்த கேஸ்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் திமிரா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வந்து திட்டிட்டு இருந்திருப்பாள்ல, அப்போ அவனும் பதிலுக்கு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது பின்னாடி இருந்து நம்ம காங் வரதை பார்த்துட்டு அவன் போயிருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறா, ஓ அதனால தான் எனக்கு அந்த எஸ் குரூப் ஓனர் பையனே காங்கை பார்த்து பயந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்த இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோவோட அப்பா எஸ் குரூப்பை எதிர்த்து சில வருஷங்களுக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்ல, அப்போ கூட நிறைய அடியாளங்களை விட்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவருக்கு மண்டையில் அடிபட்டிருக்கும்ல, அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் அங்கே
கேள்விப்பட்டிருக்கோம். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார் போல். ஸோ நம்ம ஹீரோவுடைய அப்பா குணமாயிட்டாரு. ஆனால் ஹீரோயினோட அப்பா இப்போ வரைக்கும் படுத்து படிக்காத தானே இருக்காரு ஹாஸ்பிட்டலில். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவளை நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க போல். அது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அந்த டைமில் உன்னோட அம்மா அப்பா தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க உன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நீ எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கூட கை கோர்க்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.